ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 4.6ல் 3வது கணக்கு. ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், பிசி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் பி இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி அளவுள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து. அதாவது பாருங்க, உதவி படத்தில் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம முக்கோணம் ஏபிசி வரையணுமா. அதுவும் எந்த அளவுனா ஏபி இந்த பக்கத்தோட அளவு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிசி இந்த பக்கத்தோட அளவு 6 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாமல் கோணம் பி, இதுதான் கோணம் பி, இது என்ன 100 டிகிரி. இந்த அளவுள்ள ஒரு முக்கோணம் வரையணுமா. வரைஞ்ச பிறகு அதற்கு சுற்றுவட்டம் வரைக மற்றும் சுற்றுவட்ட மையம் காண்க. நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு வட்டம். இந்த 3 புள்ளியிலையும் படுமாறு ஒரு வட்டம் வரையணும். நம்ம சுற்றுவட்டம் வரையணும்னா ஃபர்ஸ்ட் சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட மைய புள்ளி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு தான் சுற்றுவட்டம் வரைய முடியும். சரிங்களா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த முக்கோணத்தை வரையணும். அப்புறமா முக்கோணத்தோட அடிப்பக்கம் ஏபி வரையலாம். ஓகே, வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக 0ல் ஒரு புள்ளி வைங்க. ஓகே, அப்புறம் இங்கே 5 சென்டிமீட்டர், அதே மாதிரி 5லேயும் ஒரு புள்ளி வைங்க. ஓகே, வச்சுட்டோம். இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையலாம். இந்த புள்ளி எனக்கு ஏ, இந்த புள்ளி எனக்கு பி, இது 5 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம் 5 சென்டிமீட்டர். உடனே எழுதிருங்க, இல்லைன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. சரிங்களா. இதுக்கப்புறம் கோணம் பி எனக்கு 100 டிகிரி. அப்போ கரெக்டாக பாகைமணியை பியில் வைங்க. இப்போ நம்மளுக்கு கோடு இந்த சைடாக தான் போகுது பார்த்தீங்களா. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு 100 டிகிரி எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குது 100. கரெக்டாக அதில் ஒரு புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இதில் ஒரு அம்புக்குறி. பி கோணம் நம்மளுக்கு 100 டிகிரி. உடனே எழுதிருங்க. ஓகே, இனிமேல் பிசி 6 சென்டிமீட்டர். இனி அதை வரைஞ்சிக்கலாம். சரிங்களா. அதுக்கு காம்போஸோட முனையை 0ல் வச்சுருங்க. அப்புறம் பென்சிலோட முனையை 6ல் வைங்க. நான் ஸ்கெட்சில் வரைகிறேன், ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பென்சில்னா தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக பென்சிலில் தான் வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் பி புள்ளியில் வைத்து இந்த கோடை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த கோடை இந்த வில் வெட்டுது. அப்போ அங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி புள்ளி. சரிங்களா. அப்போ பிசி நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர் எழுதிடலாம். இப்போ நான் ஏயையும் சியையும் இணைத்தேன்னா எனக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிரும். எப்போவும் ஃபஸ்ட்டு முக்கோணம் தான் வரையணும். சரிங்களா. இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இனிமேல் சுற்றுவட்டம் வரையணும்னா சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிக்கணும். மையம் கண்டுபிடிக்கணும்னா இப்போ முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள், ஏதாவது 2 பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரையணும். நான் ஃபஸ்ட்டு ஏபிக்கு மைய குத்துக்கோடு வரைய போகிறேன். பி புள்ளியில் காம்போஸோட முனையை வைங்க. மைய குத்துக்கோடு வரையணும்னா பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும். இப்போ இந்த ஏபி பக்கத்தில் இது பாதி அளவு. சரிங்களா. ஆனால் நீங்கள் பாதிக்கு மேலே தான் அளவு எடுக்கணும். ஓகே, கரெக்டாக இப்போ ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். மேலேயும் ஒரு வில் வெட்டுங்க, கீழேயும் ஒரு வில் வெட்டிக்கோங்க. சரிங்களா. இப்போ அளவை மாற்றவே கூடாது. கரெக்டாக அதே அளவில் ஏ புள்ளியில் வைத்து வில் வெட்டிக்க போகிறீங்க. அது நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுதா. இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைந்துடலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இதுதான் ஏபி பக்கத்தோட மைய குத்துக்கோடு. இனி பிசி இந்த பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைகிறேன். ஓகே, பாதிக்க மேலே அளவெடுக்க போகிறீங்க. தோராயமாக உங்களுக்கு விருப்பம் மட்டும் பாதிக்க மேலே அளவெடுத்தாலே போதும். ஓகே, இங்கே ஒரு வில் வெட்டிக்கணும், வெளியே ஒரு வில் வெட்டுங்க. அதே மாதிரி பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரி அந்த வில் இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லு வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளியை இப்போ இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, கோடு வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்க, 2 மைய குத்துக்கோடு இருக்கு. இந்த 2 மைய குத்துக்கோடும் சந்திக்கும் அந்த புள்ளி என்ன இருக்கு பார்த்தீங்களா. இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம். இதை நம்ம எஸ்ன்னு குறிப்போம். ஓகேங்களா. இப்போ நம்ம சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட ஆரம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு வட்டத்தோட ஆரம் மையத்துல இருந்து அந்த வட்டத்தோட பரிதியில எங்க வரைஞ்சாலுமே அது சமமா இருக்கும். அப்போ ஏலேருந்து எஸ்ஸுக்கும் நீங்க வரையலாம், எஸ்ல இருந்து பிக்கும் வரையலாம், எஸ்ல இருந்து சிக்கும் நீங்க வரைஞ்சிக்கலாம். அது உங்க விருப்பம். நான் இப்போ எஸ்ல இருந்து பிக்கு வரைகிறேன். ஓகே, ஒரு டாட் லைன் போட்டுட்டாலே போதும். ஓகே, இப்போ இந்த கோடு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு கரெக்டாக 4.3 இருக்குது. சரிங்களா. அப்போ எழுதிக்கலாமா. இந்த கோட்டில் 4.3 சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். ஓகே, எழுதியிருக்க பாருங்க. நான் நீட்டாக எழுதலை, நீங்கள் நீட்டாக எழுதிக்கோங்க. 4.3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஆரம் தெரியும். இப்போ ஆரத்தை யூஸ் பண்ணி நம்ம சுற்றுவட்டம் வரைஞ்சிடலாம். அதுக்கு சுற்றுவட்ட மையத்தில் காம்பஸோட முனையை கரெக்டாக வைங்க. இப்போ செக் பண்ண போகிறீங்க. கரெக்டாக பென்சிலோட முனை பியிலையும் சியிலையும் அப்புறம் ஏயிலையும் படு மாதிரி இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஏபிசி இந்த 3 புள்ளியிலையும்
தொட்டு இருக்குமாறு தான் அந்த வட்டம் நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ வரைஞ்சிடலாமா? ஓகே, நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஏபிசி இந்த 3 புள்ளியிலையும் வட்டத்தோட பரிதி தொட்டு இருக்குமாறு நம்ம வரையணும். சரிங்களா? இப்போ கொஸ்டின்ல சொன்னது மாதிரி சுற்றுவட்ட மையமும் கண்டுபிடிச்சிட்டோம், சுற்றுவட்டமும் வரைஞ்சிட்டோம். இனிமே வரைமுறை பார்த்துடலாம். ஓகே, வரைமுறை எழுதிட்டேன். ஒருக்க ரீட் பண்ணுறேன். படி 1, கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் ஏபிசியை வரைந்தேன். ஃபர்ஸ்ட் முக்கோணம் ஏபிசியை தான் நீங்கள் வரையணும். சரிங்களா? படி 2, ஏபி மற்றும் பிசி பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன். அவை வெட்டி கொள்ளும் புள்ளி எஸ், அதுவே சுற்றுவட்ட மையமாகும். அதாவது ஏபி பிசி இந்த 2 பக்கத்துக்கும் நம்ம மைய குத்துக்கோடு வரைஞ்சோம். இந்த 2 கோடுமே வெட்டும் புள்ளி தான் எஸ். சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம். அப்புறம் படி 3, எஸ்ஐ மையமாகவும் எஸ்ஏ எஸ்பி எஸ்சிஐ ஆரமாகவும் கொண்டு ஏபி மற்றும் சி வழியே செல்லும் ஒரு சுற்றுவட்டம் வரைந்தேன். சுற்றுவட்டம் ஆரம் 4.3 சென்டிமீட்டர். அதாவது என்னன்னா, இப்போ ஆரத்தை பொறுத்த வரைக்கும் மையத்துல இருந்து வட்டத்தோட பரிதியில எங்க நம்ம வரைஞ்சாலும் சமமா இருக்கும். அதுதான் எஸ்ஏ எஸ்பி எஸ்சி இந்த மாதிரி இந்த 3 புள்ளிக்குமே நீங்க கோடுகள் வரைந்தாலும் அது சமமா இருக்கும். அப்புறம் ஏபிசி இந்த 3 புள்ளிகளையும் இந்த வட்டத்தோட பரிதி தொட்டு இருக்குமாறு ஒரு சுற்றுவட்டம் வரைஞ்சோம். சரிங்களா? சுற்றுவட்ட ஆரம் 4.3 சென்டிமீட்டர். அதாவது சுற்றுவட்ட மையத்துல இருந்து இந்த பி புள்ளிக்கு ஒரு கோடு வரைஞ்சோம். இந்த கோடு எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த கோடோட அளவு என்னன்னா 4.3 சென்டிமீட்டர். அதே நீங்க எழுதிக்கணும். அதை விடைக்கும் சுற்றுவட்ட ஆரத்தை நீங்க இந்த மாதிரி தனியா எழுதுறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? நம்ம பயிற்சி 4.6ல உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன். சரிங்களா? போய் பாருங்க. ஓகே, இவ்வளவு அந்த சம். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.